செக் 1 2 3 கேட்குதா? ஓவர் ஓவர். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு எப்படி ஃபியூச்சர் பண்ணுறதுன்னு. ஸோ அது பேர் லைக் ப்ரொஃபஸர் லைக் அந்த ப்ரொஃபைல் போட்டிருந்துச்சு. இதை சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அசெட் ஆட் பண்ண தெரியும்ல, இந்த ப்ளஸ் பட்டனுக்கு போ, கிளிக் பண்ணு, யூஎஸ் டெக் ஆர் யூஎஸ் 100 அப்படின்னு டைப் பண்ணிடு. நான் யூஎஸ் டெக் தான் யூஸ் பண்ணுறேன், நீ யூஎஸ் டெக் யூஸ் பண்ணா சரி, யூஎஸ் 100. அதில் யூஎஸ் டெக்கும் யூஎஸ் 100ம் ஒன்று தான். இது ரெண்டுமே நேஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஓகேவா? அதில் ஐசி மார்க்கெட்ஸ் இந்த புரோக்கர் லைக் இதை நீ ஆட் பண்ணிக்க. அதே தான் 500 இருக்கும். யூஎஸ் 500ன்னு ஆட் பண்ணி ஐசி மார்க்கெட்ஸ் அந்த புரோக்கர் ஆட் பண்ணிக்க. அப்புறம் யூஎஸ் 2000 யூஎஸ் 30. என்ன கதைனா, நான் நோட் பண்ண வரைக்கும், பெரும்பாலும் நோட் பண்ண வரைக்கும், நாஸ்டாக்கு என்ட்ரி கொடுத்தானா அந்த மூவ் நடக்குதுல்ல, அது கூட சேர்ந்து இந்த யூஎஸ் 200 வந்து நல்லா மூவ் கொடுக்குது. ஆனால் யூஎஸ் 500 அந்த அளவுக்கு மூவ் கொடுக்கறது இல்லை கம்பேர்ட் டு 930 ஓப்பனுக்கு அப்புறம். மூவ் கொடுக்கறதுலாம் இந்த டார்கெட் அடிக்கிறதுல யார் வந்து நல்லா வாலட்டைலாக போகிறாங்க அப்படின்னு செக் பண்ண வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தா யூஎஸ் 100, அதாவது யூஎஸ் டெக்குன்றது நாஸ்டாக் தான். ஓகேவா? குழம்பிக்காத. யூஎஸ் டெக்குனாலும் யூஎஸ் 100னாலும் நாஸ்டாக்னாலும் ஒன்று. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிஎஃப்டி அக்கௌண்ட் மாதிரி. எப்படி 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 மீன் பண்ணுறது சொல்கிறேன். ஆக்சுவலி நாஸ்டாக் பண்ணுறா இருந்தால் நமக்கு ஃபியூச்சர் அக்கௌண்ட் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ட்ரேட் வியூ அதில் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேடிங் வியூவில் கனெக்ட் பண்ணி நாஸ்டாக்கோட எக்ஸாக்ட் டேட்டாவை அந்த 10 மினிட்ஸ் டிலே இருக்கும். இப்போ நீ நாஸ்டாக் வந்து ஃபியூச்சர் வச்சேன்னா இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிற டேட்டாவுக்கும் உனக்கும் 10 நிமிஷம் டிலே இருக்கும். அது எப்பவுமே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ் டெக் அண்டு யூஎஸ் டெக் யூஸ் பண்ணலாம், அது யூஎஸ் 100 யூஸ் பண்ணலாம். நான் யூஎஸ் டெக் யூஸ் பண்ணுறேன். யூஎஸ் டெக்னாலும் யூஎஸ் 100னாலும் ஒன்று தான். ரெண்டு இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஓகேவா? அது இல்லைன்னா வந்து அதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இல்லையே. அசெட்டு நீ ஒன்றும் இல்லை, யூஎஸ் டெக்கு யூஎஸ் 100ல் அனலைஸ் பண்ணி உன்னோட புரோக்கரில், உன் புரோக்கர் வந்து பெரும்பாலும் புரோக்கரில் நாஸ்டாக்லாம் இருக்காது. ஓகேவா? தேடி பார்த்தா இருக்காது. அதில் போய் செக் பண்ணனா யூஎஸ் டெக்கு தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கியூடி ஃபண்டில் வந்து யூஎஸ் டெக் தான் இருக்குது. அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி பாரு, யூஎஸ் 100ன்னு போட்டு பாரு. வந்துச்சுன்னா ஓகே, அதை ஃபேவரட்டில் ஆட் பண்ணிக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இல்லைன்னா யூஎஸ் டெக்குன்னு போட்டு பாரு. கண்டிப்பாக அந்த ரெண்டு பேரில் தான் இருக்கும். என்கியூன்னு இருக்காது. என்கியூ வந்து பெரும்பாலும் அப்படின்னு பேர் போட்டு இருக்காது. ஒன்று யூஎஸ் 100ஆக இருக்கும், இல்லைனா யூஎஸ் டெக் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ப்ரொனன்சியேஷன் மேபி தப்பாக கூட சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் பூதகாரம்லாம் இல்லை. நான் வந்து சில எக்ஸாம்பிள் காட்டினா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் காட்டுறேன். இது போன வாரம் மண்டே 9:30. ஓகேவா? இதுதான் 9:30. ஓகே, நல்லா கவனி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்க மாடல்லாம் ஃபாலோ பண்ணல. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் மாடல் இருக்குது. அதுதான் என்னோடய டைரக்ஷனை சொல்லும், எவ்ரி திங் அதுதான் சொல்லும். அதன்படி தான் நான் எடுப்பேன். வேறு எந்த இதுவும் நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? அதில் எந்த டவுட்டும் இல்லையே. கிளியர், குழப்பம் இல்லையே. இப்போ இது வந்து யூஎஸ் 30யா? சரி ஐம் சாரி யூஎஸ் டெக், யூஎஸ் டெக்கா? இது வந்து போன வாரம் மண்டேவோட 9:30 ஓப்பன். ஓகே, $9:30 ஓப்பன். ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஏஎம் ஸ்டாக் ஓப்பன் ஆகுது. ஓகே, என்ன பண்ணுது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று ஐஸ் அண்ட் லோஸை எடுத்து இந்த மூவிங் ஆவரேஜுக்கு அபோவ் பிலோ க்ளோஸ் வச்சு என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் போகுது. பாயிண்ட் நம்பர் 1. 2, ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்காமல் டேரெக்டாக மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் டேப் பண்ணி அப்படியே போயிடும். இது 2. அண்ட் 3வது என்னென்னா, ஐஸ் அண்ட் லோஸை எடுத்து மூவிங் ஆவரேஜை க்ளோஸ் வைக்கிற மாதிரி வச்சு ரிஜெக்ட் அடிச்சுட்டு ஐஸ் அண்ட் லோஸில் க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து டேப் பண்ணிட்டு டக்குன்னு விழுந்துடும். அவ்வளோதான். இந்த 3 மாடல் தான் இருக்குது. 3 தான் நான் இது வரைக்கும் இதில் பார்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் புதுசாக பார்க்கல. பார்த்தேன்னா நான் ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, இதான் 9:30 ஓப்பன்னு வச்சுக்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இது ஒரு ஹை, இது ஒரு லோ, அதாவது லாஸ்ட்டு 4 ஹவரோட லோ. ஓகேவா? இதுக்குள்ளே மூவிங் ஆவரேஜ் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்க.
ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் லோவை எடுத்து, அதாவது 9:30க்கு அப்புறம் லோவை எடுத்துட்டு, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் வச்சுட்டு, அந்த மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் வச்சுப்பார் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு, மூவிங் ஆவரேஜில் மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் வச்சு கேண்டில் எடுத்துட்டு பறந்துடும். இவ்வளோ தான் மாடல். வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் மாடல். ஓகேவா? நீ வந்து இங்கே எவன் பிரேக் பண்ணானோ அந்த கேண்டிலில் அந்த இடத்துல என்ட்ரி யார் பிரேக் பண்ண காரணமாக இருந்தாங்களோ அந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் இல்லை விக்கு அங்கே எஸ்எல் டார்கெட்டு 1:2 அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. சிங்கிள் லோவில் வைக்கணும் அவசியம் இல்லை, இங்கேயே வைக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, நாஸ்டாகில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் என்ட்ரி கொடுக்குதுன்னா நீ காசு போட வேண்டிய அசட் யாருன்னா, ஒன்று நாஸ்டாக்கு, எக்காண்டு கொண்டு US 500 என்ட்ரி போடாத. ஏன்னா US 500 கோளாறு புச்சவன் அவன். இவன் நாஸ்டாக் பை ஆகிட்டு போதே எஸ்எல் அடிக்கிறான்னா டிபி போக மாட்டேங்கிறான், அங்கேயே நிற்கிறான். ஸோ கம்பேர் டு உனக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னு நீ நினச்சனா, நீ என்ட்ரி எடுக்க வேண்டிய அசட் அந்த ஒன் அண்ட் ஒன்லி நாஸ்டாக் மட்டும்தான், வேறு எந்த அசட்டும் கிடையாது. செகண்ட்ரியாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது US 200. அதுலேயும் சிமிலராக இது வேலை செய்யுது, நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். நான் காட்டுறேன், நான் லைக் கம்பேர் போட்டு 3 அசட்டை காட்டுறேன், உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி போகும். ஆப்போசிட்டாக அதே தான், ஹையை எடுத்துகிட்டு மூவிங் ஆவரேஜை க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் எடுத்துகிட்டு கீழே வந்துடும். எவன் வந்து பிரேக் பண்ண காரணமாக இருந்தாலும் இதுக்கு டைம் ஃப்ரேம் சொல்லிடுறேன். 5 மினிட்ஸ் தான் என்ட்ரி டைம் ஃப்ரேம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லோரும் 1 மினிட்ல போய் பண்ண சொல்லுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் பண்ணுற மாடலுக்கு டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் உட்கார்ற இடம் 5 மினிட்ஸ் தான். அதுக்கு பிலோ நான் போக மாட்டேன். பிலோ போக மாட்டேன்னா என்ட்ரி போடும்போது வேணால் போவேன், இந்த இடத்துல என்ட்ரி போடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு வேணால் போடுவேன். தவிர வந்து ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. 5 மினிட்ஸ் தான் கணக்கு. 5 மினிட்ஸில் வச்சா தான் கணக்கு. 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா தான் நமக்கே ஒரு ஐடியா தெரியும் இவன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு. அது வரைக்கும் நமக்கே தெரியாது. ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. அன்னதர் கேட்டகரி என்னென்னா, ஐஸ் அண்ட் லோஸை எடுக்காமல் ப்ரைஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். என்ன பண்ணுவான், இப்போ போயிட்டுருக்குன்னு வை, பொட்டுன்னு இந்த மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணி இமீடியட்டாக இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் வச்சுட்டு இப்படி போயிடுவான். இந்த இடத்துல ஐஸ் அண்ட் லோஸ்லாம் எடுக்காது, டேரெக்டாக தொட்டுட்டு விழுந்தான். இந்த தொடுறதுன்றது நாஸ்டாக் தான் தொடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணுற இடம்ன்றது யார் வேணால் தொடலாம். உதாரணத்துக்கு நாஸ்டாக் தொட்டானா US 100 தொட மாட்டான். US டெக்கு தொட்டானா இந்த குழப்பம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை, பழக உனக்கே புரிஞ்சிடும். எனக்கே அப்படி தான், கொஞ்சம் என்ன யூஎஸ்ன்றாங்க அப்படி தான் இருக்கும். ஓகேவா? நாஸ்டாக் US டெக் தான் நான் யூஸ் பண்ணுறது, அதனால் அதே நான் சொல்கிறேன். US டெக்கு தொட்டுட்டானா US 500 தொடாமலே என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவான். இல்லைனா US 500 தொட்டுட்டானா US டெக், அதாவது நாஸ்டாக் அவன் வந்து தொடமாட்டான். இந்த மாதிரி ஒரு மாடலில் தொடமாட்டான், தொடாமலே என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவான். அங்கேயே டேரெக்டாக என்ட்ரி பிடிச்சிடணும். உன்னோட ட்ரேடிங்கோட விண்டோன்றது மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் வந்து 1.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம். அவ்வளோதான். 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். லாங் ரன்னு போடுறதுனால மட்டும் ஒரு 4 ஹவர் ஆகும், எக்ஸ்ட்ரா 4 ஹவர் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி 1:2க்குலாம் இமீடியட்டாக ஒரு 1 ஹவர் ரிசல்ட் தெரிஞ்சிடும். எஸ்எல் குத்திட்டானா இல்லை டிபி அடிச்சிட்டானான்றது தெரிஞ்சிடும். ஆனால் நீ நம்பணும், போகுண்டான்னு நீ நம்பணும். நீ வந்து என்னடா அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான் பக்கு பக்குன்னு, அப்படி தான் இருக்கும். எனக்கே ஒரு வாரமாக அப்படி பெய் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ எப்படி சொல்கிறது, நான் ஹெட்ஷாட் அடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. நேற்று கூட கால் ஆஃப் டியூட்டி கேம் விளாட்னேன், இன்றைக்கி தெரில. நான் மதியத்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே விளாட்னேன்னா குரூப்பில் போட்டு விட்றேன். யாராவது வேணுன்னா கால் ஆஃப் டியூட்டி ஐடி சேனலில் போட்டு விட்றேன், இல்லை இதே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்றேன். யாராவது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் நம்ம விளாட்லாம். ஃப்ரீயாக இருந்தால் கால் ஆஃப் டியூட்டி மொபைல், நான் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றல, கால் ஆஃப் டியூட்டி தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அது விளாட்றேன். கொஞ்சம் எல்லாம் வடக்காக வருது, இல்லை தெற்காக வருது, இல்லைனா வடநாடாக வருது, அயல் நாடாக வருது, என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ரைட்ரா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஓகே, நான் ஷோ பண்ணால் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் மாடல். இன்னொன்று இதை ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டேன். இன்னொரு மாடல் என்ன பண்ணுவான்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்க, லோவ் எடுத்து மூவிங் ஆவரேஜை க்ளோஸ் வைக்கிற மாதிரி க்ளோஸ் வச்சு ஏமாற்றிட்டு இங்கே க்ளோஸ் வச்சுருவான். இந்த இடத்த க்ளோஸ் வச்சிட்டானா
இந்த பயாஸ் தப்பு, இந்த ரிவர்சல் தப்பு, இங்கே க்ளோஸ் வச்சானா அடுத்த கேண்டில் என்ட்ரி அப்படியே டார்கெட், அவ்வளோதான். இந்த க்ளோஸ் வைக்கிற இடத்த வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே க்ளோஸ் வச்சுச்சு, நான் இந்த இடத்துல பை பார்த்துட்டேன், மார்க்கெட் எஸ்எல் அடிச்சா கவலைப்படாத, ரீஎன்ட்ரி போடு, அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி தான் கேமு. நீ எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் கீழே க்ளோஸ் வச்சானா இமீடியட்டாக என்ட்ரிடு, அவ்வளோதான். யார் என்ன பண்ண முடியும்? ப்ரோ மேலே போக நினச்சேன் ப்ரோ, அவன் வந்து கீழே ஆச்சுட்டான். கீழே ஆச்சுன்னா கீழே போடுறான், அவ்வளோ. அவன் எந்த பக்கம் போகிறானோ அந்த பக்கம் போ, அவ்வளோதான். இந்த நேரத்தில் நீ 2 அசட்டையும் நோட் பண்ணணும். அதாவது யுஎஸ் டெக்கு, யுஎஸ் 500 ரெண்டுமே நோட் பண்ணணும். நோட் பண்ணால் தான் புரியும். அந்த நேரத்தில் டக்குன்னு உன் மைண்டு என்ன சொல்லுதோ அதை பண்ணு. க்ளோஸ் எங்கே வைக்கிறான், அவ்வளோதான். அதுதான் கணக்கு. மற்றபடி நான் மற்ற லைக் மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை நான் உள்ளே கொண்டு வரல. லைக் ஹோட்டல் தியரியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதுவுமே கொண்டு வரல. நான் கொண்டு வர்றது 3 ஐஸ் அண்ட் லோஸை எடுத்து மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சானா கண்டினியூட்டி ரிவர்சல் பாரு. ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்காமல் மூவ் ரேஞ்சை டேப் பண்ணி ஒரே டைரக்ஷன் போனான்னா அந்த பக்கம் கண்டினியூட்டி பாரு. அதாவது டேப் பண்ணிட்டு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போடு. ஐஸ் அண்ட் லோஸை எடுத்து மூவ் ரேஞ்சை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஏமாற்றி அந்த லோவா ஐயை வந்து பாடி க்ளோஸ் வச்சானா இமீடியட்டாக கண்டினியூட்டி பாரு. ரிவர்சல் கிடையாது, ரிவர்சல் ஃபைல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் மேட்ரு. சொல்லும் போது குழப்பமாக இருக்கும். நீ சார்ட்டில் உட்காந்து பாரு, நான் சில ரெஃபரன்ஸ் காட்டுறேன், தெரியும். ஓகே, இது 9:30 ஓப்பன், ஓகேவா? இதில் பார்த்தேன்னா நல்லா பாரு, ப்ரைஸ் ஓப்பன் ஆனோடனே இவன் டேப் பண்ணாமல் போன மாதிரி இருக்கானா. இப்போ யூஎஸ் 100 பாரு, தெரிகிறதா? 9:30க்கு அப்புறம் தெரியுதா? நான் சொன்ன விஷயம் தெரியுதா? யூஎஸ் டெக், அதாவது நாஸ்டாக்கில் மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணலை. அதுக்கு பதிலாக ப்ரைஸ் வந்து யூஎஸ் 500 டேப் பண்ணிட்டான், ஓகேவா? அப்படின்னா எத்தனாவது கேண்டில் இது பார்க்குறேன். இங்கே டேப் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிது, ஓகேவா? இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிற கேண்டில் 9:40, ஓகே 9:40, ஓகே இதான் 9:40, ஓகேவா? 9:40 கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி செல்லு, ஓகேவா? டேரெக்டாக அந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே க்ளோஸ் ஆகிறத என்ட்ரி. எஸ்எல்ஏ யார் வந்தாங்களோ அந்த கேண்டில் ஹை, வேறு எதுவும் கிடையாது. யார் வச்சாங்களோ அவங்க பக்கம் ஹை. அந்த ஹையே இல்லை ஓப்பன் ப்ரைஸ், நான் ஓப்பன் ப்ரைஸ்லாம் நான் எஸ்எல் வைப்பேன் பெரும்பாலும். அங்கேருந்து 1:2 டார்கெட் பண்ணு. தடா ஃபக்கிங் என்கியூ மாடல். யோ நான் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் என்னமோ பூதாகரமாக என்னமோ நினச்சேயா, என்னால் பண்ண முடியாது 1 மினிட் எப்படி பண்ண போகிறேன்னு நினச்சேன். அவன் ஸ்டைலு, எனக்குன்னு ஸ்டைல் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. தடா எப்படி? இப்போ இதே நான் வந்து இது யூஎஸ் 200 காட்டுறேன். அதில் இன்னும் பயங்கரமாக மூவ் கொடுப்பான், சீரியஸ்லி. ஓகே, இவன் வந்து மேலே க்ளோஸ் வச்சு 9:40, ஓகே இது வெயிட் பண்ணு. 9:40 இங்கே வச்சு மேலே இருக்குது இந்த இது, அதாவது நீ யூஎஸ் 100ம் யூஎஸ் 500 பயாஸ் தான் பார்க்கணும். ஓகே, இவன் மேலே வச்சுட்டான் 9:40, ஓகே இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எஸ்எல். இதை பார்த்துட்டு மார்க்கெட் பையெல்லாம் யோசிக்க, இங்கே நான் சொல்ல இது இங்கே மாடல் வந்திருக்கு பாரு. எஸ் எக்ஸாக்ட்லி இங்கே வந்திருக்கு பாரு. அதாவது இந்த லோவை கிளைம் பண்ணி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி கொடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சோன்னே இங்கே பை என்ட்ரி எடுத்துருப்போம். ஆனால் யூஎஸ் 100லையும் யூஎஸ் 500லையும் செல்லுக்கு கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு நீ பையின்னு நினைக்கக்கூடாது. யூஎஸ் 100ஓடும் யூஎஸ் 500ஓட பயாஸ் தான் யூஎஸ் 200ஓட பயாஸ், அதாவது டைரக்ஷன் செட்டப்பு. இது அவன் பையே கொடுத்தாலும் நீ செல்லு தான் பார்க்கணும். பார் 9:45க்கு அவன் அங்கே க்ளோஸ் வச்சான், ஓகேவா? அடுத்த கேண்டில் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த இடத்துல எஸ்எல் அடிக்கலை, ஓகே 1:2 டார்கெட். டடா எப்படி ஈஸியாக இருக்கா? இப்போ அதே கணக்கு தான், இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அசெட்டை எடுக்கலை, ஒருவேளை நான் எடுக்கலை ஏன்னா எனக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சுருக்கான், டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு எப்போ இந்த மூவிங் ஆவரேஜை ஃபைல் பண்ணுறானோ அப்போ இந்த ஃபைல் பண்ணிட்டானா, ஓகே ஃபைல் பண்ணுற அடுத்த கேண்டில் என்ட்ரி, நான் அப்படி கூட போடுவேன். அந்த இடத்துல நான் இமீடியட்டாக என்ன யோசிக்கிறேன்னு கணக்கு தான். க்ளோஸ் வச்சானா இந்த கேண்டில் இங்கே எஸ்எல் வைப்பேன், என்ன அங்கேருந்து 1:2 டார்கெட். டடா எவ்வளோ நேரத்தில் பாரு, 10 மணிக்கு முடிஞ்சிச்சு இங்கே. அதான் 10:30, அதான் ஒரு மணி நேரத்தில் 10:30னா என்ன 9:30 ஆரம்பிச்சது, 1 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 3/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிச்சு. பட்டாமே அவ்வளோதான்டா மாடலு, அவ்வளோதான். நான் தான்டா ஏரியா டாப்பில். சரி நான் வேறு இது காட்டுறேன். இது முடிஞ்சிச்சா? ஈஸி தான் நாஸ்டாக்கு இருக்குல்லே சப்ப மேட்டு சால்ட் வாட்ரு. ஆனால் அந்த நேரத்தில் உன் மூளையை போட்டு யோசிக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு, கரெக்டாக வந்து 9:30 ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல 9:30ல் இவன் மூவிங் ஆவரேஜை டாப் பண்ணியிருக்கான்.
அப்போனா மோஸ்ட் ப்ராபபிள் யூஎஸ் 500 வந்து டேப் பண்ணாமல் கூட போயிருக்கும். ஓகேவா, செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன் டவுட்டு? எவனா ஒருத்தன் டேப் பண்ணுவான், டேப் பண்ணாமல் போயிடுவான். பரவாயில்லையே, இவன் 2 பேருமே டேப் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம்தான். அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டு ஹையை எடுக்காமல் கீழே க்ளோஸ் வச்சு மூவிங் வச்சு டேப் பண்ணிடுச்சு. இப்போ மூவிங்கை வச்சு கிராஸ் பண்ண உடனே இவன் தான் கிராஸ் பண்ணியிருக்கான் பாரு. சாரி சாரி, தப்பாக சொல்கிறான். ஐம் சாரி, தப்பாக சொல்கிறேன். இங்கே நம்ம 930 ஓப்பனில் இங்கே டேப் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இந்த கேண்டில் என்ட்ரி, இங்கே எஸ்எல். நான் ஏன் என்கியூ யூஎஸ் ஹண்ட்ரடில் என்ட்ரி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, மூவ் அவ்வளோ கொடுக்கறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். பரவாயில்லையே, 1 அடிச்சிட்டாயா, நல்ல விஷயம். அந்த பேர் இந்த ஓப்பன் கேண்டில் முடிஞ்ச உடனே, இந்த க்ளோஸ் ஆகிற இடத்துல என்ட்ரி. எஸ்எல் நான் இந்த இடத்துல இந்த ஹையில் வைப்பேன். எஸ்எல் மேபி அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் போயிருக்கேன். நான் ஆனால் இந்த யூஎஸ் ஃபைனலில் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்வேன். எடுக்காத அப்படின்னு. அப்படியே தூக்கி யூஎஸ் 2000 போவோமா, சொக்கா இருக்கும். பத்தியா இல்லையா, இந்த இடம் கரெக்டாக 930 பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய அசட்டுன்றது நான் சொல்கிறது யூஎஸ் 100 இல்லைனா யூஎஸ் 200. இதில் மட்டும் காசு போடு, மற்றதெல்லாம் போடாத. இந்த இடத்துல எஸ்எல் 1:2 டார்கெட்டு. தெரியுதா எப்படி ப்ரிஷியஸாக போயிருக்குன்னு? பயப்படக்கூடாது. எந்த பக்கம் க்ளோஸ் வைக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை பண்ணு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருப்பான், இந்த பாருங்க 830 உனக்கு இந்த 4 ஹவர் ஐஎஸ்லாம் தூக்கியிருப்பான். இந்த இடத்துல எல்எல்ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இறக்குனா, அப்போ இந்த பக்கம் தான் டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ட்ரி எடு. சப்போஸ் இங்கே க்ளோஸ் வச்சுட்டு இந்த லோவை எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டானா எஸ்எல் அடிச்சிடும். எஸ்எல் அடித்தா திரும்பி பைக் என்ட்ரியை போடு, அவ்வளோதான். மாடல் சார், மாடல். இவ்வளோ தான் அப்படியே அந்த 930 ப்ளே ஆகுது. பெருசாலாம் ஒன்றும் கம்பு சுற்றுறதெல்லாம் கிடையாது. இந்த கரெக்டாக 930 3 பேருமே ஆக்சுவலி டேப் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி எப்படின்னா, இவன் வந்து 930 இங்கே டேப் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் வச்சுருக்கான். அண்ட் யூஎஸ் 500 வந்து அப்போ தான் வேலையை காட்டுது. அவனும் அதே மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவன் பிரேக் பண்ணி டேப் பண்ணி, இவனும் டேப் பண்ணியிருக்கானா யூஎஸ் 2000. அவனும் அதே மாதிரி பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுட்டான், அவ்வளோதான். புரியுதா? அந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் ஆவர் வச்சுனா நான் டேரக்ஷனே ஃபிக்ஸ் பண்ணுறேன், எந்த பக்கம் போடணும் அப்படின்னு. வேறு எந்த எனக்கு ஐடியாவே கிடையாது. மார்க்கெட் பை செல்லு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். இதில் என்னென்னா எஸ்எல் ட்ரா பண்ணணும்னு சொல்லுவாங்க, ட்ரையல் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. எப்படின்னா, இப்போ சம்டைம் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ஒரு இப்போ 1:2 கொடுக்காம 1:4, 5, 8லாம் போடும் ஒரே டேரக்ஷன். அடுத்து வர 4 hour to 8 hours ஒரே டேரக்ஷன் போகும். அது எங்கே போகும்னு எனக்கு தெரியும், சொல்கிறேன், லீட் சொல்கிறேன். அது எப்போயா தான் நடக்கும், அது நானும் பார்த்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா 1:2 வரைக்கும் டார்கெட்டு. ஓகேவா, 2 போன உடனே எஸ்எல்லை தூக்கி 1ல் வச்சிடணும். ஓகேவா, கண்டிப்பாக 1 அடிக்க மாட்டான். அப்படி அடிக்கிறான்னா அது ப்ரைஸ் திரும்பிடுச்சு, அந்த வரைக்கும் லாபம், அவ்வளோதான். உனக்கு 2 சாய்ஸ், கன்சியஸியாக டிசிப்ளினாக ஒரே மாதிரியான ரிஸ்க் ரிவார்டை நீ மார்க்கெட்லேருந்து எடுக்கிறது. நம்பர் 2 கிடைக்கிறத எடுக்கிறது. நான் கேட்டேன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, யூஎஸ் லைக் யூஎஸ் டெக் யூஎஸ் நாஸ்டாக் அதில் வந்து 1:2 டார்கெட் பண்ணு. இந்த யூஎஸ் 2000 இருக்கான் பாரு, இவன் வாரி கொடுப்பான், மானாவாரியாக கொடுப்பான். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தெரியும், என்னால் அது இவ்வளோ தான் போயிருக்குமே, அப்படி கிடையாது. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுதா, இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எஸ்எல் வார் எவ்வளோ தூரம் போயிருக்கான் தெரியுதா. இப்போ நான் 1:1 2 போன அப்புறம் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இங்கே தான் 2. ஓகே, இந்த இடத்த கரெக்டாக இந்த கேண்டிலில் 2 ஆகுதா, அடுத்து 1 ஒரு ஆர்ஆர். ஓகேவா, இந்த ஒரு ஆர்ஆர் வந்தோடனே நான் இங்கே எஸ்எல் இங்கே 2 போகும்போது இங்கே வச்சுருவேன். அடுத்து 3 போகும்போது டக்குன்னு நான் 2க்கு வச்சுருவேன். 2 தாண்டி வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதான் அதான் எஸ்எல் ட்ரையல் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. இதோட தான் மேட்ரு. ஹேஷ்டாக் ஒன்றும் நான் தான் இவர் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சப்பா மேட்ரு, சால்ட் வாட்ரு. இங்கே பார், தெரியுதா, மேலே போயிட்டு ஐ எடுக்கிற மாதிரி குத்து க்ளோஸ் வச்சுட்டான். நீ இதை பார்த்து மேலே க்ளோஸ், இங்கே இந்த இடம் தான் நான் சொன்னேன், இந்த இடம் கரெக்டு, இந்த இடம் தான். இங்கே பாரு, இப்போ எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்க நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நியரஸ்ட்டு 830 லோவை தூக்கிட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டான் பையி அப்படின்னு நினைப்பேன். நான் அதான் சொல்லியிருக்கேன், அப்படி பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணு.
சப்போஸ் உனக்கு எஸ்எல் குத்திருச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஓகே, அதான் கணக்கு. லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா இந்த கேண்டில் ஓப்பனிங்கில் என்ட்ரி. ஓகேவா? அதாவது ஐடியா அப்படி தான் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு மேலே எஸ்எல். ஓகேவா? 1:2 டார்கெட்டு. ராத்திரி இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. நமக்கு 9:30 ஆச்சு, 2:30 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான் என் மேட்ச்சு. இப்போ இதே வந்து யூஎஸ் 500 போன வச்சுக்கோ, எஸ்எல் அடிச்சிருப்பான். எனக்கு நல்லா தெரியும் அந்த நாய் எஸ்எல் அடிப்பான்னு. ஓகே, இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க பார்ப்போம். அதாவது ஓகே 9:30க்கு மேலேயே ஓகே 9:30க்கு மேலேயே க்ளோஸ் வச்சிட்டானா. ஓகே, இவன் டேப் பண்ணல அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸை டேப் பண்ணல. அதில் வந்து என்ன டைமில் நம்ம என்ட்ரி ஆனோம், 1 செகண்ட் செக் பண்ணலாம். சும்மா உட்காந்து பாருங்க, அந்த 9 டாப் இவெண்ட்டை மட்டும் பாருங்க. ஓகே 950. ஓகே 950க்கு 950னா இங்கே. ஓகே 950க்கு கீழே இந்த இடத்துல என்ட்ரி. நான் இதில் போடக்கூடாது சொல்லியிருக்கேன். எஸ்பி ஐ மீன் யூஎஸ் 500, அதான் எஸ்பி 500, அதில் என்ட்ரி போடக்கூடாது. ஜஸ்ட் சும்மா காட்டுறேன். உங்கள் என்ட்ரி போடக்கூட பாசிபிலிட்டியாக இருக்கிற ஒரே இடம் யூஎஸ் 100, யூஎஸ் 2000 தான். யூஎஸ் 500 கிடையாது. இது பேர். ஓகே, இங்கேருந்து பார்ப்போம். யூஎஸ் இந்த 50 கேண்டில், இந்த கேண்டில் தான். ஓகேவா? ப்ரைஸ் பாரு, இதில் பாரு பயஸ் தெரியுதா? மேலே போயிட்டு மூவிங் வச்சு டேப் பண்ணிட்டு இன்சைடில் க்ளோஸ் வச்சு தான் இது பாரு, இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த கேண்டில் இங்கே என்ட்ரி. அந்த பேட்டர்ன் தெரியுதா? நான் சொல்கிறேன், அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் அழகாக அந்த இடத்துல என்ட்ரி. ஏன் நான் இங்கெல்லாம் எடுக்கலன்னா, நீ என்ட்ரி பண்ணும்போதே உனக்கே தெரிஞ்சிடும். அது வந்து ஐசிடி வந்து ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. குத்திருப்பான். அது வேறு 2 பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டில் ஊமை குத்து தான். அங்கே தெரிஞ்சா எவ்வளோ பெரிய ஆறாரு. அதை நான் இப்போ அது வந்து 1:2 வரைக்கும் போட்டோமா. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் வந்து 1:2 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதில் வந்து என்னாச்சு, 12 வரைக்கும் கொண்டு போனான். அதான் 9:55 வரைக்கும் கொண்டு போனான். இதில் தெரியுதா, அந்த ஆர்ஆர் டிஃப்ரெண்ட் அவனுக்கு அதிகமாக கொடுக்கறது யூஎஸ் 2000 தான். சில நேரங்களில் அது கம்மி, 2 பேரும் ஈக்குவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, யூரோவில் வந்து யூரோவோட டைரக்ஷனில் இவ்வளோ தான் ஆர்ஆர் கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் ஜிபிபி பார்த்தா எஸ்எல் அடிச்சுட்டு மானவாரியாக கொடுப்பான். அந்த மாதிரியான விஷயந்தான் என்னை பொறுத்தவரைக்கும் இதை இப்படி எனக்கு தோணுது. ஸோ இந்த யூஎஸ் 2000ன்றது ஜிபிபி மாதிரி நல்லா பறக்கும், நல்லா விழும், நல்லா பிக் மூவை கொடுக்கும். அது வந்து இந்த என்கியூ 2RR கவர் பண்ணுற லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேலே போனால் ஊமக்குத்து கன்ஃபார்ம். ஓகே, நம்ம அன்னதர் திங் போவோம். இது வந்து வேலைக்கிழமை, போன வாரம் வேலைக்கிழமை. இணையா அவன் அரைச்சி போயிருக்கான். ஓகே, இந்த இடத்துல க்ளோஸு, இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கோம் 9:30க்கு அப்புறம். இங்கே இதை பார்க்க வேணாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ் 100, யூஎஸ் 500, அதுக்கப்புறம் தான் நம்ம ஐடியா பண்ணணும். ஓகே, யூஎஸ் 100 வந்து என்ட்ரி கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துல இந்த மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணலன்னா யூஎஸ் 500 டேப் பண்ணுவான். தெரியுதா? 9:30க்கு அப்புறம் மூவிங் ஆவரேஜ் இங்கே டாப் ஆகுது. இங்கே டாப் ஆனோடனே அடுத்த கேண்டில் என்ட்ரி எப்போ, 9:45. ஓகே 9:45ல் என்ட்ரி. ஓகே 9:45 இதை வச்சலாம் அட்ஜஸ்ட் பண்ண. 9:45னா இந்த கேண்டில். ஓகே, இந்த இடம். ஓகே டன். இந்த இடத்துல உன்னோட என்ட்ரி லாங்கு, இந்த இடத்துல என்ட்ரி. எஸ்எல் வந்து இந்த கேண்டில் ஒரு ஓப்பன் ப்ரைஸ் வைக்க சொல்கிறேன். சில நேரங்கள் எஸ்எல் குத்திட்டு போகலாம்ப்பா. அந்த பாரு 1:2 அசால்ட்டாக அடிச்சிட்டான் பாரு. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு, அதாவது 1 மணி நேரத்தில் உனக்கு 9:30க்கு ஆரம்பிக்குது, 10:30ன்றது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 1:2.5 2லாம் இல்லை. இங்கே வேறு இவ்வளோதான் ஏன் மார்க்கெட்டு தலைக்கு அச்சு நவுத்தலாம். ஓகே, இப்படி இருக்கா. அப்போ யூஎஸ்ஏ இது வந்து 9:45. அப்போ யூஎஸ் 2000 எஸ்எல் அடிச்சிருப்பான். அது மேலே சிங்கு போச்சுல, அதை போய் பார்ப்போம். ஐயோ டைம் இல்லையா, நான் வேறு வேலைக்கு கிளம்பணும். டக்குன்னு காட்டிகிட்டு போயிடுறேன். யூஎஸ் 45ல் இந்த இடத்துல என்ட்ரி. இதுக்கு அதுக்கு பயாஸ் மாறி இருக்குது. சம்லைக் இது எஸ்எல் அடிச்சு தான் போயிருப்பான். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதில் அதில் 1:, அதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து கோரிலேஷன் கிராக் ஆகிருக்கு போல். ஏன்னா இந்த இடத்துல பாரு, அது ஒரு மாதிரி போயிருக்கு, இது ஒரு மாதிரி போயிருக்கு. ஓகே ஃபைன், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அசெட் எனக்கு டிபி கொடுத்து, அன்னது அசெட் நீங்கள் எஸ்எல் அடிச்சுது. நான் இங்கே என்ன 9:55ல் இங்கே என்ட்ரி போட்டிருப்பேன், அங்கே க்ளோஸ் வச்சோன்னே. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி, இங்கேருந்து மேலே போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். சரன் வந்து எஸ்எல் அடிச்சிருப்பான். ஓகே ஃபைன். அதாவது யூஎஸ் 2000ல் கொடுத்த பிரச்சனை இல்லை. இப்போ நீ ப்ரீவியஸ் டேஸில் உனக்கு வந்து யூஎஸ் 2000 வந்து 1:4 கிட்ட கொடுத்துச்சுல, அப்படி நினச்சிக்க வேண்டியது தான். அதில் ஒரு ஆறு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே, அடுத்து யூஎஸ் 500, சாரி யூஎஸ் 100, யூஎஸ் டெக்.
என்னென்னமோ வளர்றேன் அதானே. இப்போ பார் காமெடியை பார். இதுதாயா இதாயா நடந்துச்சு. இந்த பார் யூஎஸ் ஹண்ட்ரட்ல என்ன பண்ணான், மேலே போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டான் தெரியுதா. எடுத்துட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். இந்த இடத்துல என்ட்ரி செல்லு. அதாவது நான் அதனால தான் இருக்கேன், என்ட்ரி மிஸ் ஆகிடும். நீங்கள் என்னக்குள்ளே வரீங்க, என்னக்குள்ளே வராது. இந்த இடத்துல இது 2 அடிச்சிட்டான். ஓகே, அப்படியே யூஎஸ் 500 என்ன பண்ணான்னு பார்ப்போம். அவனும் அதை தான், இதை தான் சொன்னான், ஐயை எடுத்துட்டு லோ எடுப்பான்றவர். அவனும் அதை தான் பண்ணான். இந்த 930க்கு மேலே போயிட்டு அதில் ஐ எடுத்துட்டு இதில் எடுக்கல. லைக் இதில் எஸ்எம்டி சொல்லுவானுங்க, அந்த 3 கேண்டில் எஸ்எம்டி லைக் பிஎஸ்பி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. டேரெக்டாக 5 மினிட்ஸ் என்ட்ரியை போடு, மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆனால் என்ட்ரியை போடு. அவ்வளோதான், வேறு எதுவுமே யோசிக்காத. இவ்வளோதான், சிம்பிள், ரிப்பீட்டபிள், எஃபிஷியன்ட், அவ்வளோதான். இவ்வளோதான். நான் இதில் என்னோட கார்டு மோட் லெவல்லாம் இருக்குது, அதை ஆட் பண்ணாமல் பிளாங்காக போடுறேன். வேறு 2 பேரும் ஒரே மாதிரி வச்சானா, இங்கே எங்கே க்ளோஸ் வச்சுது, இங்கே க்ளோஸ் வச்சுதா, இந்த இடத்துல என்ட்ரி டார்கெட்டு. ஆனால் இதில் எடுக்க மாட்டேன், இந்த இதில் எடுக்க மாட்டேன். நான் யூஎஸ் 2000 எடுப்பேன். பார்த்தியா இல்லையா? என்ன 930க்கு இங்கே மேலே டாப் பண்ணிட்டான், இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். அதில் நம்ம எந்த டைமில் என்ட்ரி கொடுத்தான், டைம் பார்ப்போம் இருக்குது. ஏன்னா யூஎஸ் 100 எதில் என்ட்ரி கொடுக்கணும் அங்கே தான் கணக்கு ஆரம்பிக்கும். 945. ஓகே, 945. ஓகே, 945னா இந்த கேண்டில் என்ட்ரியா? 1 செகண்ட், என்ட்ரி கேண்டில் எதுவும் பார்த்துக்கிறேன். ஆமாம், 945 தான் என்ட்ரி. ஓகே, என்ன சார்ட்டை மாற்றிட்டே இருக்க, தெரியுது இது வேறு. 945க்கு என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேவா, அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஹை வைக்கணும். ஒன்று இங்கே வச்சுருப்பேன், இல்லை சேஃப்டிக்கு இங்கே வச்சுருப்பேன். இப்படி அந்த இடத்துல நான் யோசிக்கிறதேன். ஓகேவா, தூக்கி வை, தூக்கி சொல்லு சுல்தான். பாரு எவ்வளோ பேர் 1:7. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்போ அதில் வந்து எப்போ நமக்கு 2, அதை எப்போ 2 கிளைம் பண்ணானோ அதான் கணக்கு. ஓகேவா, நேற்று நமக்கு எஸ்எல் அடிச்சுது, அந்த டேயில் கணக்கு பண்ண. எப்போ எத்தனை மணிக்கு? 1:2வா? இது 1:2. 2 வந்து எது வரைக்கும் போயிருக்கு? 10:10க்கு நமக்கு டிபி இட்டு. அதில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, 10:10 இந்த பார் தெரியுதா? 10:10 எவ்வளோ ஆர்ஆர் பாரு, 1:7.5. நான் சொல்ல வருது புரியுதா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முந்தின நாள் வந்து யூஎஸ் 2000 எஸ்எல் அடிச்சுட்டு போனான். என்னையா அது யூஎஸ் 100 ப்ராஃபிட் கொடுத்துச்சு, யூஎஸ் 2000 எஸ்எல் அடிச்சிச்சு அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாரு, அடுத்த நாளே பாரு, அவ்வளோதாயா மார்க்கெட். உனக்கு புரியுதா எவ்வளோ சப்பையாக இருக்குது? சப்பன்னு சொல்ல வரல, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டே ஒரு மயிரும் கிடையாது. அவன் அழகாக கொடுக்குறான், என்ட்ரி எடுத்துகிட்டு போ. அதில் வந்து மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டு ஹை எடுத்துகிட்டு க்ளோஸ் வச்சான். இங்கே மூவிங் ஆவரேஜ் ஹை எடுக்கல, நான் சொல்லியிருக்கேன்ல, ஹை எடுக்காமல் இவனுங்க மூவிங் ஆவரேஜை டேப் பண்ணிட்டு க்ளோஸ் வைப்பான். இங்கே லோவுக்கு க்ளோஸ் வச்சிட்டாலே நீ என்ட்ரிக்கு ரெடி ஆகிடணுன்னு பார். 930 வந்து மூவிங் ஆவரேஜ் டேப் பண்ணால், அதில் டேப் பண்ணல, அப்போ தான் ஹை எடுத்து கீழே க்ளோஸ் வச்சேன். எனக்கு என்கியூ என்ன பயாஸ் காட்டுதோ அதை பொறுத்து தான் யூஎஸ் 2000 நான் என்ட்ரி எடுப்பேன். அது வரைக்கும் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இதில் நான் 1 மினிட்டே யூஸ் பண்ணல. நான் ஏதாவது கான்ஃபிடன்ஸ் யூஸ் பண்ணேன்னா, ஏதாவது லைக் குவார்ட்டர்லி தேதி, நான் யாரையும் புண்படுத்த விரும்பலை, சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணனா ஒன்றுமே கிடையாது, வெறும் மூவிங் ஆவரேஜ் ப்ரோ. அந்த மூவிங் ஆவரேஜ் இது மட்டும் நான் தரமாட்டேன். இந்த மூவிங் ஆவரேஜ் இப்படிக்கு நான் தரமாட்டேன். இது ஆக்சுவலி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நான் உட்காந்து பேக் டெஸ்ட் அடித்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்னால் அந்த மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸு என்ன இண்டிகேட்டரு அதெல்லாம் இப்போ தர முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஆஃப்டர் நான் அக்கௌண்ட் இப்போ ஆக்சுவலி வாங்க போகிறேன். இப்போ கேஷில் ரெடி பண்ணிட்டேன். இந்த வாரம் இன்றைக்கி NP, அதனால் இன்றைக்கி நான் வாங்கலை. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அக்கௌண்ட் வாங்கி 10K அக்கௌண்ட் வாங்க போகிறேன். வாங்கிட்டு கிளைம் பண்ணிவிட்டு பே அவுட்டில் எடுத்த அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜை பற்றி செட்டிங்ஸ் என்னன்றதை நான் அப்போ ரிவீல் பண்ணேன். பே அவுட் எடுத்தால் தான் நான் ரிவீல் பண்ணுவேன், அது வரைக்கும் ரிவீல் பண்ண மாட்டேன். ஓகேவா, இங்கே பாரு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாரு. ஆமாயா, நேற்று வந்து உனக்கு இது எஸ்எல் NQ ப்ராஃபிட்டு, இதில் எஸ்எல் 1:2ல் ஒரு ஆறாக போச்சு, ஒரு ஆறு தான் இன்றைக்கி கணக்கு. ஓகே ரைட்டு. இதில் பாரு அசால்ட்டாக அடிக்கிறான். சொல்கிறது புரியுதா? நீ ஒரு லாஸ் அப்படின்னு வச்சுட்டு அந்த பேரை வேஸ்ட்டு நீ முடிவு பண்ணக்கூடாது. அது கொடுக்கும், அது கொடுக்குன்னு நினச்சா எவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் உன்னோட டார்கெட்டு NQவில் 1:2 தான். 2 போயிட்டாலே நீ உஷாராயிடணும், மற்ற எஸ்எல் அடிக்க போகிறான்றது. அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 5 மினிட்ஸில். நான் சொன்ன இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இதுதான் அதோட ரேஞ்ச். லைக் அந்த டீலிங் ரேஞ்ச் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சுன்றது இதுதான். ஐ மீன் அந்த ப்ராஃபிட் ரேஞ்சுன்றது தான், ப்ரைஸ் ரேஞ்சுன்றது. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே டாப் பண்ணி இங்கே இருக்குன்னா, இங்கேருந்து அந்த அளவுகோல் கண்டிப்பாக போகும். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு வேண்டிய ஆர்ஆரை பிடிச்சிட்டு நீ வெளியே ஓடி போயிடணும்.
இல்லைன்னா கும்மாங்குத்து கன்ஃபார்ம். நல்லா இருக்கா? தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். இவ்வளோ தான் மாடல். என்கியூ ஐ மீன் யூஎஸ் 100 ஆர் யூஎஸ் டெக் ஆர் என்கியூ நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம யூஎஸ் 100 தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை யூஎஸ் டெக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் யூஎஸ் 500க்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கோரிலேஷன்ஸ் லைக் அந்த நேரத்தில் ப்ரைஸ் எந்த பக்கம் க்ளோஸ் வைக்குது, லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வைக்குதா எடுக்காமல் வைக்குதா, எந்த பக்கம் பாடி க்ளோஸ் வைக்குது, ஹைஸ் அண்ட் லோஸில் க்ளோஸ் வைக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு 9:30க்கு ஆஃப்டர் 9:30க்கு அப்புறம் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே இமீடியட்டாக அடுத்த கேண்டில் என்ட்ரி, அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் ஆர் விக் வைக்கிறது சேஃபு. பட் நான் பாடி க்ளோஸ் வைக்கிறது, பாடி ஒரு ஓப்பன் ப்ரைஸில் வைக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதில் வைங்க, என்ட்ரி எடுங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துல உனக்கு என்கியூ என்ட்ரி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சுட்டா இமீடியட்டாக போயிட்டு US 2000 போயிட்டு என்ட்ரியை போட்டோன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆர்ஆர்லாம் கிடைக்கும். சம்டைம் எஸ்எல் அடிக்கும், அது தட்ஸ் நாட் மேட்டர். பட் லுக் எப்படி போயிருக்கு பார்த்தியா? நம்பிக்கை அதானே எல்லாம். ஏன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒரு இவ்வளோ தான். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட வாட்சஸில் இந்த அசெட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 நான் எல்லா அசெட்டையும் delete பண்ணிட்டேன். 4 தான். இந்த US 30 நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன், சும்மா வச்சுருக்கேன். இதை நான் பார்க்க மாட்டேன். delete. US டெக், ஐசி மார்க்கெட், சார் ஐசி மார்க்கெட் அண்ட் US 500 அண்ட் US 2000 ஐசி மார்க்கெட். ப்ரோக்கர் லைக் அந்த சார்ட்டை ப்ரொவைட் பண்ணுற ப்ரோக்கர், இதை ஆட் பண்ணுங்கள். இது லைவ் டேட்டா கொடுக்கும். இப்போ கரண்ட்டாக US 100ல் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொடுக்கும். இதில் அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ரோக்கரோட பிளாட்ஃபார்மில் லைக் ட்ரேட் லாக்கர் அந்த மாதிரி அதில் போயிட்டு, இல்லை மேட்ச் ட்ரேடர், சீட்டர் அந்த மாதிரி அதில் போயிட்டு உங்களோட அசெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபேவரட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே அனலைஸ் பண்ணி அங்கே என்ட்ரியை போடுங்க. தட்ஸ் இட். வேறு வழி இல்லை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபாரெக்ஸு, கமாடிட்டி, பிட்காயினு இதெல்லாம் பண்ணோன்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் லூப்புக்குள்ளே மாட்டிப்போம். லூப்பை பிரேக் பண்ணோன்னா ஒரே வழி ஃபியூச்சர் தான். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னாங்க, நான் கேட்கல. பட் இப்போ கேட்குற மனநிலை இருக்கேன், சொல்கிற இடத்துல இருக்கேன். அதனால் சொல்கிறேன்னா நான் ப்ராஃபிட் ஆகிட்டேன், நிறையா சம்பாதிச்சிட்டேன், அதனால் சொல்கிறேன்ல. 1 ஹவர் செருப்படி நிறையா வாங்கிட்டேன், வாங்கின அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்க. எடுத்தோடனே லூசிட் அக்கௌண்ட் வாங்குறேன், ப்ளூ கார்டின் வாங்கினா வாங்க தேவையில்ல. கியூட்டியில் போயிட்டு 10K அக்கௌண்ட் வாங்க, ஆஃபர் போயிட்டுருக்கு, வாங்க. அது ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியல. அக்கௌண்ட் வாங்கிக்க, நான் பே எடுத்து தரல, அதை அடுத்து பார்த்துக்கலாம். நீ முதல்ல வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் என்ட்ரி போட்டுட்டா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு இது வந்து ஆக்சுவலாக ஓவர் ட்ரேட் பண்ண வைக்குது. 1 மினிட்ல என்ட்ரி போகாதீங்க. எல்லாரும் 1 மினிட்ல தான் என்ட்ரி போக சொல்லுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது போகாத. 5 மினிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக காட்டினேன், எவ்வளோ கிளியராக இருக்குது. ஆமாம். அப்புறம் என்ன, ஓட்டு பையா பார்த்துக்கலாம். சொல்லுவது புரியுதா? ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் என்கியூ. ஆனால் ஓவர் ட்ரேட் பண்ணாத, ஒரே ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு. எஸ்எல் அடித்தா 2வது ட்ரேடு, அவ்வளோதான். 2 அசெட்டில் 2 0.5%, 0.5% ரெண்டுலேயும் போட்டு விடு. ப்ராஃபிட் வந்த அப்புறம் நீ 1% போட்டுக்க. மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஏர்லி ஸ்டேஜில் பிரேக் இவன் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது 0.5 ரெண்டுலேயும். இதில் என்கியூவில் ஒரு 0.5 அண்டு US 200 அதுலேயும், ஐ மீன் US டெக்கில் ஒரு US டெக், அது US 100, அது என்கியூ, அதில் ஒரு 0.5 அண்ட் அனதர் திங் US 2000 இதில் வந்து போட்டுட்டு 0.5 வச்சு அச்சு விடு. அது பாட்டு போகும். ஆனால் என்கியூவில் கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்க்கணும். 1:2 தான் உன் டார்கெட்டு. ஓகேவா? 2ல் ரொம்ப கிளவராக இருக்கும். 2 போயிட்டாலே நீ US 2000 பொசிஷனை க்ளோஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஆர்வ கோலாவில் வந்து ப்ரோ இன்னும் கொஞ்சம் போட்டோம் பார்க்காத. மார்க்கெட் உனக்கு வேண்டியதை தாராளமாக கொடுக்கும். உன் இஷ்டத்துக்காக நீ கேட்காத, அது தராது. ஆனால் அது கொடுக்கணும் முடிப்பனா கொடுக்கும். கொடுக்குறது எடுத்துக்க. அதுக்கான வழியை நான் காட்டிட்டேன். US டெக் ஆர் US 100 ஆர் நாஸ்டாக்ல வந்து 1:2 போகும்போது US 2000 உனக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா ஆர்ஆரே கொடுக்கும். அப்பப்போ கொடுக்கும். அதை எடுத்துக்க, வேலையை முடி, சம்பாதி, நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்த்துக்கள். அப்புறம் மறக்காமல் கால் ஆஃப் டியூட்டியில் யாராவது வாங்கயா, தனியாக விளையாட போர் அடிக்குது, கீழே நான் அதே கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். லைக் விளையாடுனீங்கன்னா வாங்க, சும்மா எனக்காகலாம் டவுன்லோட் பண்ணி 2 ஜிபிக்கு டவுன்லோட் பண்ணி உள்ள 500 ஜிபிக்கு ஃபைலை டவுன்லோட் பண்ணி போகிற போக்க பார்த்தா பப்ஜி மாதிரி தான் ஆகிடுவோம் போல். அவனை மாதிரிலாம் பேச மாட்டேன். லைக் அவர் மாதிரி கண்ட மாரிக்கெலாம் பேச மாட்டேன். ஒரு சொல்லுவேன் நடுவில் அவங்க சொல்லுவேன். அதெல்லாம் லைக் சும்மா ஒரு எமோஷனில் பேச, மற்றபடி யாரையும் அஃபெண்ட் பண்ணணும், அப்யூஸ் பண்ணணும் பேசுகிறது இல்லை. ஸோ யாராக புண்பட்டிருந்தா ஐம் ஸோ சாரி. ஸோ தட்ஸ் இட். நேற்று கூட ஆக்சுவலி டாக்டர் மேட்ரிக்ஸ் பை பிடிச்சிருந்தாங்க. ஐ மீன் பிடிச்சாங்க அவங்க கம்யூனிட்டியில். அவங்க கம்யூனிட்டிலே போய் போஸ்ட் போடுறேன், நானும் பை பிடிச்சேன்.
உண்மையா? நேத்து நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. டாக்டர் மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். டிஸ்கார்ட்ல. நேத்து நான் போஸ்ட் போட்டு விட்டேன். ஃபயர் விடுறானுங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதர் குரூப் அஸ்லர் சொல்லிட்டு சம்லைக் ஏதோ ஒரு குரூப் அதில போட்டிருந்தேன். அப்புறம் டி ட்ரேடர் துர்ஷன் ட்ரேடர்னு சொல்லிட்டு இருப்பாரு. பர்பிள் கலர்ல. அவரோட கம்யூனிட்டிலையும் போட்டிருந்தேன். நான் போட்டேன். நான் வந்து டாக்டர் மேட்ரிக்ஸ் லைவ்லாம் பார்க்கல. நான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் மாடல், இவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அச்சு நவுத்து. கமான் கபிலா, இது நம்ம காலம், ஏரியாடு. ஓகேவா? ஸோ இனிஷியலி நீங்கள் வந்து கியூட்டின்ல லைக் ஒரு நார்மல் ப்ரோக்கரில் வாங்கி சேஃப்டி பண்ணி அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணி அதில் வர பே அவுட்டை வச்சு ப்ளூ சீடு இல்லை மற்ற ப்ளூ கார்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வேண்டிய என்ன கணக்குன்னு பார்த்து வாங்கிட்டு அப்படி பண்ணுங்கள். எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு காசு போடாத. நல்லா புரிஞ்சுக்க, ட்ரேடிங்கில் பணத்தை போகிறது ஈஸி, காப்பாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம். அதுதான் உண்மை. பணம் போடுறது ஒரு மேட்ரே கிடையாது. பணத்தை காப்பாற்றுறதும் பணத்தை பெருக்கிறது தான் மேட்ரு. அதனால் முதல்ல தொழிலை கற்றுக்க. தொழிலை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டனா உனக்கு நீ எதிர்பாராத லாபம் உன்னை தேடி வரும். லாபத்தை எதிர்நோக்கி நீ தொழில் பண்ண ஆரம்பிச்சுன்னா உன்னால் தொழிலை கற்றுக்க முடியாது. லாபன்றது உன் உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம், அதுக்கு கிடைக்கிற போனஸ், அது உன்னை தேடி கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி உழைக்கணும். ஸோ இவ்வளோ தான் மாடல் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது சார்ட் மாறிச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ரொம்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரி திங். தேங்க் ஃபார் காட், யூனிவர்ஸ், எவ்ரி திங். எல்லாமே யா. புலம்புறேன்ல. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னதாயா, இப்போ நான் ஸ்க்ரீன் முன்னாடி கையில் ஹெட்செட்டை வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அதான் நேசம். ஓகேவா? இந்த அசெட்டை ஆட் பண்ணிக்கோ. 9:30க்கு அப்புறம் பாரு, உனக்கே பதில் தெரியும். நீ ஏதாவது உனக்கு ஏதாவது தோணுச்சா ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணி பார்த்துக்க. ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஓகே, போட்டு சும்மா நீ ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தா உனக்கே ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இது எப்படிக்கு நான் சொல்லிவிடுவேன், இவ்வளோதான் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிவிடுவேன். அப்போ சொன்னால் மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. இதை வச்சு தான் நான் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கேன். யார் யாரோ ஏதோ வித்தை காட்டுறாங்க. கீழே 4 கட்டம் போடுறாங்க, லைன் போடுறாங்க, ஓப்பன் போடுறாங்க. என்ன எதோ போடுறாங்க. நான் அதெல்லாம் போடல, ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ், 2 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கேன் சும்மா ஒரு லைனுக்கு. இவன் க்ளோஸ் வச்சானா என்ட்ரி, இல்லைனா இல்லை. அந்த டைமில் அந்த அந்த லெவல் ரியாக்ட் ஆகும். ஆயிட்டு இருக்கு. இவ்வளோதான் மாடல். நம்புங்க, நல்லபடியாக பண்ணலாம், பண்ண முடியும், பண்ணுங்க. ஓகே, குட் லக். திரும்பி பார்ப்போம்.